ஸோ இன்னைக்கு வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே அவார்ட்ஸ் எங்கே நடத்த போகிறோம் அப்படின்ற வென்யூ. ஸோ அவார்ட்ஸ் வந்து வெற்றிகரமாக 2 வருஷத்தை தொடர்ந்து 3வது வருஷமா இந்த வருஷமும் சாய்ராம் காலேஜ். பரவாயில்ல, இன்னும் தராங்க நம்மளுக்கு. அவ்வளவு கிரௌடு சுத்தி அந்த ரவுண்ட் அந்த ஒரு ஃபீல் அவார்ட்னால அந்த பிரம்மாண்டத்தை காட்டணும்னா சாய்ராம் தான். அதான் வந்து சாய்ராம் அவார்டு வச்சா ஃபுல்லா திட்டுவானுங்க, ஏன்னா இவ்வளவு தூரம் லாங் வச்சிருக்கீங்க இது பண்ணு சொல்லிட்டு. இப்ப வேற ஏதாவது அவார்டு நடத்துறா சாய்ராமுக்கு பேரு பக்கத்துல வச்சிருக்காங்க, நீங்க ஏன் அவ்வளவு லாங் வைக்கிறீங்க? ஏன்னா அவங்க சாய்ராம் தூரன்றது மறந்து, ஏன்னா இப்ப கிட்ட ஆயிருச்சு. ஆமாங்க. ரெண்டாவது கண்டினியூஸா நம்ம ஆரம்பிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம அவார்ட் பண்ணும்போது நம்ம தான் முதல்ல அங்க சாய்ராம்ல பண்ற பெரிய கமர்ஷியல் ஈவென்ட். அதுக்கு முன்னாடி 1-2 தான் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பெரிய நடிகர்களுடைய ஆடியோ லான்ச்னாவே சாய்ராம் தான். சோ ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்னாவே சாய்ராம் தான். எல்லாமே அங்க நடந்துருச்சு. விஜய் சாரோட ஷோஸ் நடந்துருச்சு, சூப்பர் ஸ்டார் ஷோஸ் நடந்துருச்சு, அமரன் ஆடியோ லான்ச் நடந்துருச்சு, தனுஷ் சாரோட 2-3 ஷோஸ் நடந்துருச்சு, புஷ்பா வரலையும் ஜவான் சாய்ராம் தான். அமரன் 300 கோர்ஸ், ஜவான் 1800 கோர்ஸ், புஷ்பா 1400. சோ எல்லாமே இருக்கு. ஆண்டவா இந்த அவார்ட் 1000 கோர்ஸ் அடிக்கணும். அவ்வளவு வேற எந்த மக்களுக்கு டாஸ்க் ஆல்ரெடி ட்ரூ கோர்ஸ் வந்துருச்சு ஓட்டு. சோ அப்பெல்லாம் வந்து செலப்ஸ் போய் சொன்னா சாய்ராம் முரளி வரணுமா அப்படி யோசிப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப அதை தாண்டி எல்லாம் பூந்தமல்லி இல்ல ஈவிபில எல்லாம் அவார்ட் நடத்துறதுனால இது ஈஸியா போயிடுச்சு. பட் சாய்ராம்னோட நமக்கு நிறைய நல்ல மெமரிஸ். சாய் பிரகாஷ் சாரோடைய பிளஸ் நம்ம அவார்ட்னாவே சாய்ராமுக்குள்ள நமக்கு இல்லாத ஃப்ரீடம் இல்ல. சாய் பிரகாஷ் அப்படிதான் நம்மள பாத்துப்பாரு. அதை தாண்டி மேனேஜ்மெண்ட் எல்லாரும் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. முதல் வருஷம் தான் தெரியாதனமா அப்படி வந்து யாரா வரா இவரு வராரா அவர் வராரா ஏன்டா அவரை கூப்பிட வேண்டியதாடா அப்படின்னா நமக்காக அவர்லாம் கூப்பிடுவாரு. அண்ணன் கூப்பிட்டு வந்து வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லுவாரு. அந்த அளவு நம்ம மேல அவருக்கு ஒரு பெரிய பாசம் மரியாதை. சொல்ல போனா சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் ஈவென்ட் வந்து ஒரு கட்டத்தில் நடக்குமா நடக்காதான்னு இருந்தப்ப சாய் பிரகாஷ் அண்ணன் தான் கால் பண்ணி டேய் அனௌன்ஸ் பண்ணிட்ட, இதை முடிக்கணும், சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார். ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாரு. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு பாபா பிளாக் ஷிப் விட்டோம் பாரு. சாய்ராம்ல தானே இருந்தோம் ஃபுல்லாவே. எல்லாமே அதே மாதிரி முதல் வருஷம் அவார்ட் நடத்துறப்ப யாரோ சொல்லிட்டாங்க உள்ள வந்து நான்வெஜ் அலௌட் இல்லைன்னு. நம்ம நான்வெஜ் வாங்கி வெளியில வந்து நின்று சாப்பிட்டு அப்படிலாம் போறோம். பார்த்தா ஈவென்ட் அன்னைக்கு நைட்டு முந்தின நாள் நைட்டு சாய் பிரகாஷ் சார் கூப்பிட்டு டேய் வாங்கடா பிரியாணி பண்ணிருக்கடா உள்ள. பிரியாணியா சார்? வெஜிடபிள் பிரியாணி நான் சாப்பிட சிக்கன் பிரியாணிடா அப்படி. சிக்கன் பிரியாணியா? ஏதோ இங்க ஃபுல்லா வெஜ் தான் உள்ள. எவன் சொன்னா? என் காலேஜ்ல நானே எப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அவர் காலேஜ் அவருக்கே தெரியும். இந்த தடவை விருது சாய்ராம் நடத்துறோம். போய் எங்க வேணா நடத்தலாம், அப்ராட்ல நடத்தலாம், எங்க வேணா போலாம். ரைட்டா? ஒரு இப்ப சொல்லி வச்சிரும் முன்னாடி. அதுல இல்ல மக்கள் பாஸ்போர்ட்டா 4 வச்சிருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதுக்கப்புறம் எடுத்துருவேன். சூப்பர் டன். சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தாம்பரம்.